ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் ஒரு வீலாக எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17 வெள்ளிக்கிழமை. சூப்பர் வெதர் இன்றைக்கி கோயம்புத்தூரில். ரொம்ப நல்ல காலையிலேருந்து சிலுன்னு மழை பெஞ்சிக்கிட்டு அப்படியே ஊட்டி மாதிரி இருக்குது வெதர். ஸோ கீதா என்ன சொன்னால், நான் சூடாக உளுந்து வடை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஒரு சில் மழை காலத்து வெதரில் வந்து வீட்டில் வடை. ரிஷி நேராக வீடா ஃபேஸு. ஸோ ரிஷியோ கடந்த 2 வீடியோ வரல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்யூட் வீலாக ஒன்று எடுக்க போகிறோம், வடை சாப்பிட போகிறோம், அப்படி ஜாலி பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கு உளுந்து வடை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உளுந்து வந்து 1.5 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இது வந்து மாவோடையே சேர்த்து உளுந்தோடையே சேர்த்து அரைச்சிடலாம். அப்புறம் உப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா தண்ணி விடாமல் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கெட்டியாக. தண்ணி வந்து ரொம்ப லைட்டாக தெளித்து அரைச்சிக்கலாம், நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு 25 மினிட்ஸ் அரைஞ்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்கலாம். இது கொஞ்சமாக இது தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்கலாம். மிதந்துச்சுன்னா போதும், எடுத்துடலாம். நல்லா மிதக்குது. மாவு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு 25 நிமிஷமாக அரைஞ்சிட்ருக்கு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். இப்போ எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மாவில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர் வேணால் கூட போட்டுக்கலாம். நான் எனக்கு பெப்பர் போடல. பெப்பர் வேணால் கூட ஒரு 10 பெப்பர் போடலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வடை வெங்காயம் இல்லாமல் கூட பண்ணலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் வடை போடுறப்போ. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வடை போட ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் பவுலில். இந்த தண்ணியில் லைட்டாக கையை முக்கிட்டு அப்புறம் வடை போட ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சைஸ் வடை தான் போடுறேன். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். பெரிய சைஸாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வடையாக போட போகிறேன். கையில் மாவு ஒட்டுதுன்னா திருப்பி லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். இது 4 வேகட்டும், அடுத்த பேட்ச் எடுத்து போடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நல்லா சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுட மெது வடை, வீட்டில் தயாரிக்கப்பட்ட மெது வடை. ரிஷி, எப்படி இருக்குது வாசனை? அந்த ஒரு மதுரை போன ஒரு வாசம் அடிக்கும். அந்த கடை வடக்கடையிலலாம் வடக்கடையிலலாம் ஒரு வாசம் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு வாசம். அது எனக்கு இந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வாசனை வந்தாலே வீட்டில் விசேஷம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு பூஜை நடக்குது, சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி கீதா சொன்னால் இன்றைக்கி சூப்பராக உளுந்து வடை செஞ்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு.
சாமி கும்பிட்டாச்சு. இப்போ இந்த உளுந்த வடை நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து சட்னி அரைக்கிட்டா அப்படின்னு கேட்டால் கீதா, பட் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக சட்னி அரைச்சாலுமே வடை வந்து அப்படி இது டைரெக்டாக சாப்பிட்றது தான் பிடிக்கும். சியர்ஸ். டிங். ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுரு. சரி, நான் ஊட்டி விட்டுறேன். விடு. இந்தாங்க எங்கள் வீட்டு வடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நிறைய பசங்க குழந்தைகள்லாம் பார்க்குறீங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரி, இதாங்க அடுத்த வடை ஃப்ரெஷ்ஷாக ஒரு வடை. முறுமுறுன்னு ஒரு வடை. வீட்டு வடை தான். இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரிஜினல் உளுந்து வடை நம்ம கடையிலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லையா? இது வந்து பியூர் உளுந்து, வேறு எதுவுமே சேர்த்துல. நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்முறை. அப்படி உளுந்து வாசனை அவ்வளோ ரிச்சாக இருக்குது. வீட்டு வடை தான். அந்த வெங்காயம் இருக்கிறதுலாம் லைட்டாக கச்சக் கச்சக், அந்த முறுமுறு கச்சக் கச்சக் அப்படி இருக்கு. சமீபத்தில் கிருஷ்ணா டிஃபன் ரூம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு உளுந்து வடை வாங்கிட்டு வந்தேன். ஒரு வடை 20 ரூபா. கிட்டத்தட்ட இந்த சைஸ் தான் இல்லையா? இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. சார் நம்ம வீட்டில் இந்த வடைக்கு ஒன்று 10 ரூபா 15 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 10 ரூபான்னு போட்டால் கூட 10 வடை இருந்தது இல்லை இல்லையா? மம்மி இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் செய்யமில்ல, அதில் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கார வடை பிடிக்கும். கார வடை. நம்ம தென்காசி குற்றாலம் திருநெல்வேலி வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்களா, பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் ஊரில் குற்றாலம் சைடு தென்காசி சைடு காலையில் அந்த கார வடை போடுவாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ பிரியங்க. எனக்கு சீரியஸ்லி யாராவது தென்காசிக்காரங்களாம் நான் சந்தித்து பேசுகிறப்ப இதை நான் சொல்லுவேன். எங்கள் உங்கள் ஊர் கார வடை இங்கே யாரும் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சூப்பராக செய்வா கீதா. அது ஒரு ரெசிபி, கீதா ஒரு ரெசிபி எடுத்து காமிச்சிரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி லுங்கியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் தானே இருக்கோம், ரெண்டு மழைக்காலம். சூடாக வடை சாப்பிட்டாச்சு. உங்கள்கிட்ட கொஞ்சம் மணித்துளிகள் மனம் விட்டு இன்ஸ்டாகிராமில் இமெயில் மூலமாலாம் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட அக்கறை வந்து என்னை மெய்சிலிருக்க வைக்குது. இப்போ நான் உடம்பு குண்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் குண்டு தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டால் சொல்லுவாங்க. எல்லாம் வெளியே என்னோடய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி பக்கத்தில் கழுகுமலை. அங்கே வந்து ஃபுட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சவுத் தமிழ்நாடு சைடில் ஃபுட்டு சூப்பராக இருக்கும்னு. எக்ஸாம் லீவுக்கு நான் அம்மாவோட கழுகுமலைக்கு போகிறப்போ மத்தியானத்துக்கு மேலே அங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட உளுந்து வடை, பரோட்டா, மட்டன் சுக்கான்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி டேஸ்ட் பார்க்குறதா வேலை. சின்ன வயசுலேருந்தே நான், என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே ஃபுடீஸ் தான். ஸோ அதில் வந்து உடம்பு தான் அது. இன்ஃபேக்ட் இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு உடம்பே வரல. நான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இதுதான் வந்து உண்மை. போன வீடியோ இந்த ஜேஎஸ் வீடியோவில் சில ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சில கமெண்ட்ஸில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அழகு சுந்தரம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அண்ணே, நம்ம ஊர் மதுரையில் கோவில் கெடா வெட்டு விருந்துக்கு கண்டிப்பாக வரணும். நான் கண்டிப்பாக உங்களை வெல்கம் பண்ணுவேன். சம்பவம் தரமான சம்பவமாக இருக்கும். அந்த கெடா வெட்டு சாப்பாடு இருக்குது, அம்புட்டு ருசியாக இருக்கும். அதுக்காக நம்ம சொத்தையே எழுதி வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தார். அழகு சுந்தரம், கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடணும். கெடா வெட்டுனா கூப்பிடுங்க. நம்ம வந்து கலக்கலான்னு ஒரு வீடியோ எடுத்து சூப்பராக பண்ணலாம். சரியா? எனக்கே ஆசையாக இருக்குது. நீங்கள் உங்கள் கமெண்ட் படித்தோன்னே உங்களோட அழைப்புக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துன்னா டெஃபினட்டாக கூப்பிடுங்க. தேங்க்ஸ் கைஸ். இந்த கொரோனா சீசனில் கீதா எங்கள் வீட்டில் சில ஹோம் ரெமெடிஸ், அதாவது பாதுகாப்பு முறைகள்லாம் வந்து பின்பற்ற பழக்கம் இருக்குது. எங்களை வந்து பத்திரமா கண்ணை பாதுகாக்கிற மாதிரி கீதா பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி அந்த விதத்தில் வந்து புதினா ட்ரிங்க்குன்னு ஒன்று டெய்லி ஒரு ட்ரிங்க் வச்சு குடிப்போம். அதாவது புதினா இலைகளெல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது ஒரு வித்தியாசமாக செய்வாங்க. வைட்டமின் சி மிகுந்த நல்ல அற்புதமான ஒரு பானம். அது ரொம்ப செலவே இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு புதினா கட்டு வாங்கினா போதும். அது செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிப்பாங்க, அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதினாவில் ஒரு ட்ரிங்க் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 2 கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த 5 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 4 டம்ளராக சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதித்து எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆனோடனே சிம்மில் வச்சு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க, புதினா வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. சட்னி மாதிரி அரைச்சும் சாப்பிட்லாம். இப்போது ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வச்சு குடிக்கலாம். இதில் வந்து இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கலாம். ரிஷி, உனக்கு புதினா ட்ரிங்க் பிடிக்குமா? எனக்கு புதினா ட்ரிங்க்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த சுலைமணி மாதிரி இருக்கு. சுலைமானி அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுலைமானி இன்னொரு நாளைக்கு வச்சு காமிச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுனாலும் இந்த சுலைமணி அப்படி வந்து செய்வாங்க. ரிஷி சொல்கிறது பார்த்திங்கன்னா சுலைமானி ட்ரிங்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா மலபார் ஏரியாலெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த ட்ரிங்க் வச்சு குடிப்பாங்க. அந்த ட்ரிங்க் ஒரு நாளைக்கு வச்சு காமிக்கிறேன் நான். ரிஷி, உனக்கு சுலைமானி எப்போ இருந்து குடிக்க ஆரம்பிச்சது? எப்போ இருந்து குடிக்க ஆரம்பித்தேன்? எப்போ வந்து சுலைமணி குடிக்க ஆரம்பித்தேன்னா இந்த உஸ்தா ஹோட்டலுன்னு ஒரு படம் வந்துருக்கு மலையாளத்தில் படம். அதில் வந்து இந்த சுலைமணி வைப்பாங்களா, திலகன் வந்து சுலைமானி வச்சு கொடுப்பாரு துல்கருக்கு. அதுலேருந்து தான் எங்கள் அம்மாவை செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த சுலைமணி. ஆமாம், அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி சுலைமானி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா சிம்மில் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் போடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த புதினா ட்ரிங்க். இது குடிச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. வைட்டமின் சி நிறைஞ்சது, சளி பிடிக்கிறது, அதாவது ஜென்ரலாக நம்ம இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எடுத்துக்கிட்டா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரிங்க் ஜென்ரலாக வந்து குழந்தைகள்லாம் குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா அது வாசனையாக ஒரு சர்பத்து மாதிரி இருக்கும். சூடாக ஒரு சர்பத் குடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. முதியவர்கள்லேருந்து யார் வேணால் குடிக்கலாம். ஸோ ரிஷி எடுத்துக்கோ. சூடாக இருக்கா? கொஞ்சம் சூடாகவே குடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சூடாக குடிக்கணும். நல்ல ஒரு டீ காஃபி குடிக்கிறத விட அதிக சூடில் குடிக்கணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு கேஷுவல் வீலாக், ஒன்றும் இதில் பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். இருந்தாலும் வடை சூப்பராக இருந்தது, அந்த ட்ரிங்க் சூப்பராக இருந்தது. கீதா, சுலைமணி அப்படின்னு அந்த கேரளா ட்ரிங்க் சுலைமானி. ஸோ அது ஒரு நாள் வச்சு கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு வருது. எஸ், அடுத்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு பருப்பு உருண்டை குழம்பு நம்ம கீதாவோட ஸ்பெஷல் டிஷ். அது சாப்பாட்டோட சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. அது வந்து டெஃபினட்டாக பாருங்கள். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் அந்த வீடியோ வரும். ஸோ இதை சைன் ஆஃப் பண்ணிடலாம். மரிஷி, நீ ஏதோ பேசுகிறா, நீ ஒன்றும் சரியாகவே பேசுகிற இந்த வீடியோவில். என்ன பேசுனேன்? சுலைமணி பற்றி பேசுனியோ? சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கான்டென்ட்டில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், மனோஜ்குமார். பை.